Hi friends, welcome to my channel. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் செய்ய போறேன். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி பிரியாணி, அதுவும் வெஜிடபிள் பிரியாணி வித் சீரக சம்பா அரிசி. இது ரொம்பவே அருமையா இருக்கும். இதுக்கு மேட்சிங்கா ஒரு சிம்பிளான ஒரு வெங்காய பச்சடியும் செய்ய போகிறேன். இதுக்கு மெயினாக பிரியாணிக்கு வந்து காய் கட் பண்ணுறது தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். நிறைய காய்கறிகளெல்லாம் போட்டு செய்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது 2 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காய் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கையளவு, கொத்தமல்லி ஒரு கையளவு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டி தயிர். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை துண்டு, 4-5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், கடல் பாசி, இது வந்து கல்பாசின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது ரொம்ப முக்கியமாக தேவை, 2 பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் ஜீரக சம்பா அரிசி நான் ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். முதல்ல இது ஒரு 20-30 நிமிஷம் ஊறினா போகிறோம். இதுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 3 கப் அரிசி எடுத்ததுனால 4.5 கப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். ஈக்குவலாக நீங்கள் பாதி எண்ணெய் பாதி நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டிங்கன்னா தான் பிரியாணி சூப்பராக வரும். ஸோ இப்போ தாளிக்கு எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகா 3 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த அளவு போட்டாலே போதுமானது. இது நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல்லு போகட்டும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு பாத்திரத்துலேயும் ஒட்ட ஆரம்பிக்குது. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணும். நல்ல வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கணும். அப்புறமா புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நீங்கள் முன்னாடியே போட்டாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. நல்லா எண்ணெயில் வதங்கணும் எல்லாமே, அதுதான் முக்கியமாக பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கூழாயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மிளகா பொடி, வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன், அது எல்லாத்தையும் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கும் போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா இன்னும் 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ நீங்கள் சேர்த்து கூட மிளகா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தனியாவும் சேர்த்துக்கோங்க, 2 ஈக்குவலாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் எதுவும் வதங்கட்டும். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர்
தயிர் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பூன் போட்டாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை, போட்டுக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம், ஓரளவுக்கு கெட்டியான தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக போட்டுக்கோங்க. இப்போ இந்த தயிர் வந்து நல்லா அந்த வெள்ளை கலர்லாம் போய் நல்லா அது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை கலராக இருக்கு இல்லையா, இதெல்லாம் எண்ணெயாக மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது, தயிர் இருந்த இடமே தெரியல. ஸோ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற சாமான்லாம் சேர்க்கணும், காய்கறிகள் எல்லாம் அதுக்கப்புறமா தான் நீங்கள் சேர்க்கணும். பாருங்க, சூப்பராக நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் காலிஃப்ளவர், நூக்கல் அந்த மாதிரி காய்கறி எல்லாம் கூட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பப்படி எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதங்கணும்ன்ட்டு இல்லை, இது லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போகிறோம். இது நம்ம பிரியாணி தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் போட்டு மூடி வைக்கும் போதே வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும் இந்த காயெல்லாம். இருந்தாலும் எண்ணெயில் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி தான், எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் ஊற்றாதீங்க. ஊற வச்ச தண்ணியை இருத்து இதில் ஊற்றிடுங்க, 1க்கு 1.5 தண்ணி. இப்போது மூடி போட்டு கொதிக்கிற வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. கொதி வந்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துற வேண்டியதுதான். ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். இப்போ இந்த அரிசியை போட்டு இதுவும் நல்லா கொதி வரணும். இந்த கொதி வந்தது அரிசி போட்டவுடனே அடங்கிடும், அதுக்கப்புறமா திரும்பவும் கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக கொதி வந்துடும். நல்லா கொதி வந்த உடனே ஒரு தடவை கலரி விட்டு பாருங்கள், ஒரு 50% வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் திரும்பவும் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க, ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வைக்கலாம். சூப்பராக வெந்துடும். ஸோ உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் குழஞ்சிருக்கணும்னு தேவைப்பட்டதுனாக்கா இன்னும் 2-3 கை தண்ணி தெளிச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்லையே வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், உதிராக வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் சிலர்லாம் குழைவாக விருப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே போகிறோம். சூப்பராக நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். வீடே அப்படியே மணக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது முன்னாடியெல்லாம் பாஸ்மதி ரைஸில் தான் செய்வேன், இப்போ இதில் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ ஜீரக சம்பாவில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஜீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வெறும் ஒரு சிம்பிளாக ஒரு வெங்காய பச்சடி செஞ்சிங்கனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு ஒரு வெங்காய பச்சடியும் சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் மெல்லிசாக நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீள வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு
1 கப் அளவுக்கு கெட்டி தயிர் இதையும் சேர்த்துட்டு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுடைய சிம்பிளான வெங்காய பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் நம்மளுடைய ஜீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணிக்கு. கண்டிப்பாக இது ரெண்டும் சேர்த்து காம்பினேஷனாக சூப்பராக செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சமையல் கற்றுக்குறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரியாணி. டேஸ்ட்டும் அதே போல் சூப்பராக இருக்கும். இந்த மணக்க மணக்க ஜீரக சம்பா அரிசி பிரியாணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான நிறைய ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். Thanks for watching. Happy cooking.